வெல்கம் டு தி ஷோ. அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. தமிழக இடைக்கால பட்ஜெட் வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு தொகுதி வாரியா ஒரு அலசல் பாத்துடலாமா? மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1471 கோடி ஒதுக்கீடு. பள்ளி கல்வித்துறைக்கு 48,534 கோடி ஒதுக்கீடு. உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,088 கோடி. சமூக நலத்திட்டங்களுக்கு 5,463 கோடி. நகராட்சி நிர்வாகம் மற்றும் நலன் துறைக்கு 28,827 கோடி. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 718 கோடி. தொழிலாளர் நலத்துறைக்கு 1996 கோடி. நதிகள் மேம்பாடு திட்டங்களுக்கு 374 கோடி. மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 22,090 கோடி. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறைக்கு 1943 கோடி. தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு 219 கோடி. நீர்வளத்துறைக்கு 10,076 கோடி. எரிசக்தி துறைக்கு 18,091 கோடி. ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3,934 கோடி. உணவு மானியத்திற்கு 14,000 கோடி. கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 17,086 கோடி. சுற்றுலாத்துறைக்கு 1,394 கோடி. காவல்துறை மீன்வளம் பால்வளத்துறைக்கு 4,435 கோடி. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு 7,547 கோடி. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு 1,634 கோடி. பொதுப்பணித்துறைக்கு 1,694 கோடி. நெடுஞ்சாலை துறைக்கு 21,132 கோடி. ஆனா இவ்ளோ கோடி ஒதுக்கீடு பண்ணியும் ஓகே, இந்த இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. போன வருஷம் இதே மாதிரிதான் தாக்கல் பண்ணாங்க. ஆனா அவங்க தாக்கல் பண்ணி மக்களுக்கு எவ்வளவு பணம் போய் சேர்ந்துச்சு சொல்லுங்க. ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே போராட்டம் தான் பண்ணாங்க. இந்த பட்ஜெட் இப்ப தேர்தல் வரப்போற நேரத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வரும்?